சீனு சூப்பர் சீனு. அப்படித்தே பொண்டாட்டி அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருங்க. என்ன தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஓவரா திங்கிறோமோ? எதுல வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், திங்கிறதுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா? திம்பம் வாந்தி வந்து அங்கிட்டு போய் எடுத்துப்போம். இதுல என்ன இருக்கு? அடியே லலிதா, இன்னும் அந்த டிவி கன்றாவியை தான் பாத்துட்டு கிடக்கியா? நான் கூப்பிடுறது காதுல கேக்குதா இல்லையா? என்ன ஒரு திமிரு விளக்கு. எம்மா என்னம்மா காலங்காத்த நொய்யிட்டு கிடக்க? ஆமா எல்லாம் சொல்லுவடி, எல்லாம் சொல்லுவேன். நீ கேக்குற நேரத்துக்கு அந்த டீ அந்த எண்ணெய் பலகாரம் எல்லாம் போட்டு தரேன்ல, அதனால எல்லாம் சொல்லுவடி. ஏவ உனக்கு இந்த காலத்துல போட்டு தரா? பெத்த தாயை உட்கார வச்சுட்டு மகா போட்டு தராளுங்க. ஆனா என் வீட்டுல எல்லாம் தலைகீழ இருக்கு. ஏமா நீ வேற லொடன்னு ஒளறிட்டு கிடக்க? எனக்கே என்னன்னு தெரியலம்மா, காலையில இருந்து தலை சுத்துது, ரொம்ப தலை சுத்துதுமா. வாந்தி வர மாதிரி வேற இருக்குமா, அப்படியே வயிறு பெரட்டிக்கிட்டே கிடக்குமா. எந்நேரமும் அரைச்சுக்கிட்டே கிடந்தா அப்படித்தான் வாந்தி வரும், எல்லாம் வரும். உன் புருஷங்காரன் வந்தானா ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போ. நான்லாம் உன் கூட வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு கிடக்க முடியாது. அந்த ஆள் என்னைக்கு வரணும், என்னைக்கு கூட்டிட்டு போக? அடியே லலிதா, ஒரு நிமிஷம் கைய கொடு, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடி. ஏமா காமெடி பண்ணிட்டு கிடக்க? டாக்டருக்கு படிச்ச மாதிரி எல்லாம் நீ பாப்ப. அடியே விஷயம் தெரியாம பேசாத, கைய குடுனா குடுடி. அடியே லலிதா, உங்க அம்மா பாட்டி ஆயிட்டாடி. கங்க்ராச்சுலேஷன் மகளே, கங்க்ராச்சுலேஷன். நான் பாட்டி ஆயிட்டனே, ஜாலி ஜாலி. எம்மா உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேம்மா. லூசு மாதிரி அங்க இங்கேயும் ஆடிக்கிட்டு கிடக்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி நீ தாமா போகணும். உனக்கெல்லாம் பைத்தியம் முத்தி போச்சுன்னா யாரு பாப்பா? அடியே விவரங்கிட்ட சிரிக்கி உனக்கு ரெட்ட நாடி துடிக்குதுடி. நீ அம்மாவாயிட்ட, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுடி, குழந்தை பிறக்க போகுது. என்னமா சொல்ற? எனக்கு குழந்தை பிறக்க போதா? அடி ஆமாண்டி, லூசு சிரிக்கி உனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயோ நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தையா? நினைக்கும் போதே வெக்கமா வருதுமா. அடி பைத்தியக்காரி, உன் புருஷங்காரனுக்கு போன் அடிச்சு சொல்லு. எம்மா எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலம்மா. என் புருஷன்ட்ட மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, அவர் மானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. ஐயோ எனக்கு புள்ள பிறக்க போதே, என்னாலயே நம்ப முடியலையே. இந்தாடி நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த ஸ்வீட் சாப்பிடு. போமா, எனக்கு சந்தோஷத்துல எதுவுமே வயித்துக்குள்ள இறங்க மாட்டேதுமா. நான் என் புருஷனுக்கு போட்டு சொல்லுறேன், என்னைய தேடி ஓடி வந்துருவாருமா. நான் போய் பக்கத்து வீட்டுக்காரிக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன்டி. அதுக்கெல்லாம் உன் புருஷனுக்கு போன் அடிச்சு சொல்லிடு. ஹலோ, நான் லலிதா பேசுறேன் மாமா. சொல்லு லல்லு. ஏங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குங்க. வீட்டுக்கு வரும்போது நிறைய ஸ்வீட்டு, நிறைய பூவு, நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏமா கடை திறக்க போறியா? என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேட்டுட்டு வாங்குங்க. எப்ப பாரு கிண்டலாவே போச்சு உங்களுக்கு. நான் உங்களுக்காக குட் நியூஸ் வச்சிருக்கேங்க, ஓடி வாங்க. ஐயோ, என்ன வினைய வச்சிருக்காளோ தெரியலையே. நான் வேற இங்க கோமதியோட அப்பா வீட்டுல இருக்கேன், இவ வேற தொல்லை பண்றா. நான் எப்படி இந்த வீட்டுல இருந்து கிளம்பி அங்க போறதுன்னே தெரியல. ஏங்க என்ன முணுமுணுத்துட்டு கிடக்கீங்க? சீக்கிரமா வருவீங்களா? சும்மா நொய்யிட்டு கிடக்கீங்க. ஒரு 3 மணி நேரத்துல வந்துருவேம்மா வீட்டுக்கு. ஏங்க நான் 3 மணி நேரம்லாம் இருக்க முடியாதுங்க, சீக்கிரமா வாங்குங்க. உங்களைய பார்க்கணும் போலயே இருக்கு, சீக்கிரமா வாங்க. சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரேன். மறக்காம நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, கிளம்பி வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாரு, ஜாலியோ ஜாலி. மாமாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னோம், அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சு போயிருவாரு. என்ன லலிதா, சந்தோஷமான விஷயம் போல. இப்பதான் அம்மா வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க. ஆமாக்கா, எனக்கு காலையில தான் இந்த விஷயம் தெரியும்க்கா. ரொம்ப சந்தோஷமா. பார்த்து பத்திரமா இருக்கணும். குனிஞ்சு நெளிஞ்செல்லாம் வேலை செய்யாதடி. பிள்ளை 3 மாசத்துக்கு பத்திரமா இருக்கணும். மாடிப்படியெல்லாம் பார்த்து ஏறி இறங்கணும்ப்பா, சரியா? சரிங்கக்கா. இன்னிதான் நல்ல தெம்பா காய்கறி கீரை எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுமா. சரிங்கக்கா, அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்கக்கா. சரிம்மா நான் வரேன், பாத்துரு. அதுதானே, உன் குடும்பத்துக்கே திங்கிறதுக்கு குறையே இல்லையே. அவன் உன்னே மாசமாக்கிட்டியான். பொண்டாட்டி என்ன பண்ணானோ யாருக்கு தெரியும். பாவம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை. எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்களா? ஆமாக்கா. என்னக்கா விஷயம்? வரும்போதே நாக்கா வலிச்சுக்கிட்டு வரையே. உங்களுக்கு தாண்டி ஸ்வீட்டே தரணும். என் மகளை என்ன புறணி பேசுறாளுங்க. அது ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். அப்படி என்னக்கா உங்க வீட்டில் நல்ல விஷயம் நடந்து போச்சு? ஏண்டி எங்க வீட்டுல நல்ல விஷயம் நடக்காதா என்ன? ஏக்கா, அந்தக்கா விளையாட்டுக்கு தானக்கா சொல்லுது, நீ எதுக்குக்கா சண்டைக்கு வர? ஊர்ல ஃபுல்லா அவளுக்கு தாண்டி சப்போர்ட்டு, எனக்கு ஒருத்தையும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்குடி. ஏக்கா நீ வேற சப்போர்ட்டுக்கு வந்து என்னக்கா பண்ண போறாளுக? என் வீட்டுல நான் தான் ஜோராக்கணும், குழம்பு வைக்கணும். என் வீட்டுல கஷ்டம் வந்துச்சுன்னா நான் தான் பார்க்கணும். அவளுகளை வந்து பார்க்க போறாளுக. என்னதான் இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா தில்லா நிக்கலாமடி.
சரி சரி, குண்டாவும் கையுமா நிக்கிற, என்ன விஷயம்க்கா, அதை மொத்தம் சொல்லு. ஐயோ பாரு பாரு, வந்த விஷயத்தை மறந்து தொலைஞ்சிட்டேன். நீங்க மட்டும் பேச ஆரம்பிச்சீங்க, நானும் லொட லொடன்னு பேச்சு கொடுத்தே தாண்டி இருப்பேன். என் மவ இருக்காளடி லலிதா, அவன் மாசமா இருக்காடி. என்னக்கா சொல்ற? ஓமாவளா மாசமா இருக்கா? ஏண்டி, என் மவ மாசமா இருந்தா மட்டும் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல. மாசமா இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், அதை ஏன்டி இப்படி கேக்குறீங்க? ஏக்கா மாசமா இருக்கறத தப்பு கிடையாதுக்கா. உங்க மாப்பிள்ளை காலையில வந்துட்டு நைட்டு போயிடுறாருல, அதான் கேட்டேன். நல்லாவில நோட்டம் போடுறீங்கடி. என் மாப்பிள்ளை வரதையும் போறதையும் கண்ணை உருட்டிக்கிட்டு பாக்குறதா உங்க வேலையெல்லாம் போல. ஓ மாவ மாசமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸ்வீட்டை கொடு, கையிலேயே வச்சிட்டு இருக்காம. இந்தா புடி, திங்க தாண்டி அலைவீங்க. ஏக்கா, ஒரு காசு கொடுத்து டப்பால ஒரு ஸ்வீட் வாங்க வேண்டியதானக்கா? ஒரு வாய்க்கு போய் தேன் மிட்டாய் வாங்கிட்டு வர. ஏண்டி, என் வசதிக்கு ஏத்த மாதிரி தான் நான் வாங்க முடியும். உங்க எல்லாத்துக்கும் நான் டப்பால ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு நான் வசதி கிடையாதுடி. இதுனா ஒரு 10 பேத்துக்கு கொடுத்தா 10 ரூபாயில முடிஞ்சு வச்சு, அது 100 ரூபா 150 ரூபா வரும்டி. ஐய, சரியான கஞ்ச பிசினாரியா இருப்ப போலக்கா. நாலு பிள்ளை பேத்தி பேரனா வந்தா எப்படி பாப்ப நீயே? நான் என்னத்துக்கிட்டு என் பேத்தி பேரனை பார்க்க போறேன்? வந்தாங்கன்னா கொஞ்சிட்டு அனுப்பி விட்டுற வேண்டியதேன். அவ மாமியார் எதுக்கு இருக்கா, நல்லா வாங்கி போட்டு கொழு கொழுன்னு வளர்க்கட்டும். நீ நல்லா பொழைச்சுக்குவக்கா, பொழைச்சுக்குவ. இந்த ஊர்ல எல்லாம் வாய் இல்லாம வாழவே முடியாதுடி. அதுவும் உண்மைதான்க்கா. வாய் மட்டும் இல்ல, நாயும் கூட மதிக்காது. ஆமா ஆமா, உன் டைலாக்குக்கு ஒரு குறைச்சலும் கிடையாதுடி. என்னக்கா, உன் மாப்பிள்ளை இன்னியாச்சும் இங்க இருப்பாரா, இல்ல நைட்டு மட்டும் போயிட்டு வருவாரா? எனக்கு என்னடி தெரியும், அவன் வந்தாதான் கேட்கணும். ஏக்கா, மாப்பிள்ளை போய் அவன் இவன் இருக்க. எங்க அம்மாலாம் என் வீட்டுக்காரர் வந்தா கீழே கூட உட்கார மாட்டாங்க, நின்றே சாகுமாக்கும். அப்படி ஒரு மரியாதைக்கா. நீ என்னடானா போடா வாடான்னு கூப்பிட்டுட்டு கிடக்க. ஏண்டி, அந்த எடுவட்ட பயலுக்கு நான் மரியாதை கொடுத்து என்னடியே ஆகப்போகுது? மூஞ்சிக்கு முன்னாடி மட்டும் மரியாதை கொடுத்தா போதுண்டி. என் மவளை மட்டும் டக்குன்னு கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்குண்டி, நான் பாட்டுக்கு தெரிவேன். இப்ப இவளுக்கு ஆக்கி கொட்டிட்டு கிடக்க வேண்டியதால இருக்கு. நீ வேற ஏக்கா, மாசம் வந்தா ஹாஸ்பிட்டல் செலவே மாசம் 5000 ரூபா 6000 ரூபா வந்துருங்கக்கா. சோறாக்கி போட்டுருக்கு போய் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. உன் ஆஸ்பத்திரி செலவுலாம் யாரு பாப்பா? அதுவும் மொத பிள்ளைக்கு நீ தான் பிரசவம் பார்க்கணும், அது தெரியுமா? ஏண்டி, நான் என்ன விவரம் இல்லாம ஏண்டி இருக்கேன்? நான் பாட்டுக்கு வெடு வெடுன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட மாட்டேனா? ஒரு செலவு இல்லாம ஓடி போயிருமாக்கும். ஏக்கா, நீ பொழைச்சுக்குவக்கா, பொழைச்சுக்குவ. சரிடி, நான் வரேன். என் மாவ தேடுவா அப்புறம். லல்லு, லல்லு. ஐயையோ, என்னை குடும்பத்தோட தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. கோமதி, கோமதி, எந்திரிமா. இன்னும் என்ன தூக்கம்? இவ வேற எந்திரிக்க மாட்டா போல. லல்லு வேற சீக்கிரமா வாங்க மாமான்றா. நான் எப்படி தப்பிச்சு ஓட போறேன்னு எனக்கே தெரியல. என் வீட்ல இருந்தேனா அத்தனை விதையும் திட்டிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். இவங்க வீட்ல இருந்துக்கிட்டு பாசத்தை நேசத்தெல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டியதா இருக்கு. கோமதி, கோமதி, நல்ல தூக்கமாமா? ஆ, சொல்லுங்க. ஏதோ வேணுமாங்க? என்னங்க, சாப்பிட ஏதோ எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஆஃபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா கால் வந்துருச்சு, உடனே இப்ப வர சொல்றாங்க. அதான் உன்னை எழுப்புனமா. ஏங்க, அங்கதான் என் கூடயே இருக்க மாட்டீங்கன்னா இங்கேயும் இப்பயே கிளம்புறீங்க. இன்னைக்கு மட்டும் என் கூட இருங்குங்க, நாளையிலேருந்து எப்பயும் போல போய்க்கோங்க. எனக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. மா, உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. நீயும் என்ன பண்ணுவ? நான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து உன் கூடயே இல்லை, நைட்டு மட்டும்தாம்மா இருக்கேன். உன் கஷ்டமும் எனக்கு புரியுதுமா. பொழப்பையும் பார்க்கணும்லடா. மாமா வேலைக்கு போனாதான் காசு நல்லா சம்பாரிச்சு பின்னாடி லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. அது உனக்கு புரிய மாட்டேதுமா. ஏங்க, காசு என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாங்க, ஆனா லைஃபை இப்போ என்ஜாய் பண்ணதாங்க நல்லா இருக்கும். ஐயோ, இவ வேற விடமாட்டா போல. நான் மட்டும் போல, லலிதா என்னை மண்ணில் வச்சு புதைச்சிருவா. என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது, ஒண்ணுமே புரியல. கோமதி, நான் என்ன உன்னை தனியாவா விட்டுட்டு போறேன்? உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருமா. நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கணுமோ இரு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா. எல்லாமே உன் விருப்பம்தான். சரி சரி, மாமாக்கு நேரமாச்சு, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் இருக்க போகிறதில்ல. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, எப்படியோ தப்பிச்சிட்டோம். என்ன மாப்பிள, கிளம்பிட்டீங்க போல. இது என்ன, நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை இடையில வந்த மாதிரி போச்சு போ. இல்ல மாமா, ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க, அதான் போலாமேன்னு கிளம்புனேன். அதுக்காக நீங்க வந்துட்டீங்க. சரி வாங்க. மாப்பிள, நீங்க ஆபீஸ்க்கு போறதெல்லாம் சரிதான்,
அதுக்கும் கொஞ்சம் அளவு இருக்கு. என் மக கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு இல்ல மாமா, நான் போனா தான் அங்க வேலையே நடக்கும், அதான் சொன்னேன். இங்க பாருங்க, காசு பணம் எவ்வளவு வேணுமோ என்கிட்ட தயங்காம கேளுங்க. வேற இடத்துக்கும் கூட வேலைக்கு போய்க்கோங்க. என் மக கூட இருங்க ஃபர்ஸ்ட். சொல்லிட்டீங்களா மாமா, நான் எங்கேயும் போல, உங்க மக கூடயே இருக்கேன். என்ன மிஞ்சி போனா நீ குழிய தோண்டி புதப்பா, அவ்வளவுதான்.